தேவமாதாவின் வணக்க மாதம் 18ஆம் நாள். கன்னி மரியம்மாள் தமது மைந்தனை பார்த்த பொழுது அடைந்த சந்தோஷம். மிகுந்த நேசமுள்ள கன்னி மரியம்மாள் அளவில்லாத அன்புக்குரிய தமது மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அவர்களுடைய ஆத்மமானது மிகுதியான சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது. அவரே மெய்யான கடவுள், மனுக்குலத்தை மீட்பதற்காக மனு உருவெடுத்த கடவுள், எண்ணிலடங்காத ஆத்மாக்களை மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடியவர். அவர் மெய்யான சர்வேஸ்வரனாகையால் மனுக்குலத்தார் எல்லோரும் அவரை ஆராதிப்பார்கள் என்று கன்னி மரியம்மாள் அறிந்ததினால் அவர்கள் சொல்லிலடங்காத மகிழ்ச்சி வணக்கத்துடன் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். அவரோடு பேசும் பொழுது அடைந்த சந்தோஷம். வேதத்துக்கு அடுத்த சத்தியங்கள், திருச்சபையில் ஸ்தாபிக்கப்படும் ஒழுங்குகள், அதில் நடக்கப் போகும் அதிசயமான வர்த்தமானங்கள், வேத சாட்சிகள் தங்கள் உயிரை கொடுக்க போகும் அதிசய துணிவு, உலக முடிவு பரியந்தம் எண்ணிக்கையிலில்லாத மகாத்துமாக்கள் செய்யும் புண்ணியங்கள் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் இயேசுநாதர் தமது அன்னைக்கு வெளிப்படுத்தினார். தேவ அன்னையோ அவருடைய வார்த்தைகளை மிகுந்த வணக்கத்தோடு கேட்டு அவர் திருவுளம் பற்றினவைகளை எல்லாவற்றையும் இடைவிடாது தியானித்து மிகவும் மகிழ்ந்து வந்தார்கள். வேதத்தில் உண்டான சத்தியங்களை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி தியானித்தால் ஞான சந்தோஷத்தை அடைவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் அழிந்து போகிற உலக காரியங்கள் மேல் கவலை வைத்து அழிவில்லாத வேத காரியங்கள் மட்டில் அசட்டையாக இருந்தால் பிரயோஜனம் என்ன? அழிந்து போகிற சரீரத்துக்காக வெகு பிரயாசைப்பட்டு முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு வழியாயிருக்கிற வேதத்தை அறியாதிருந்தால் பலனேது? ஆகையால் வேத ஒழுங்கின்படி நடக்கும்படிக்கும் வேத காரியங்களை பக்தியோடு தியானித்து அறியவும் அவைகளை உறுதியாய் விசுவாசிக்கவும் வேண்டிய உதவிகளை தேவதாயிடம் கேட்க கடவீர்களாக. அவர் வேதம் போதிக்கிறதை கேட்டபொழுது அடைந்த சந்தோஷம். இயேசுநாதர் வேதத்தை போதிக்கும் பொழுது கன்னி மரியம்மாள் சந்தோஷமடைந்து தமது குமாரன் எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்கிறதையும் அவரை பின் செல்ல திரளான ஜனங்கள் வருகிறதையும் ஆரோக்கியத்தை அடைவதற்காக அவரை பிணியாளர்கள் தேடுகிறதையும் எங்கும் உள்ள மனிதர் அவருக்கு புகழ்ச்சி, நமஸ்காரம், ஆராதனை செய்கிறதையும் தேவ மாதா கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அன்றியும் இயேசுநாதருடைய சீடர்களும் அவருடைய திருவாக்கியங்களை அதிசயத்தோடு கேட்டவர்களும் அவரால் பிணி தீர்க்கப்பட்டவர்களும் ஏன் தன் உயிரை மீண்டும் பெற்றவர்களும் தேவ மாதாவிடம் வந்து வணங்கி இப்பேற்பட்ட குமாரனை பெற்றதினால் தோத்திரம் சொல்லி பேறு பெற்றவர்கள் என்றும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் புகழ்ந்து வருகையில் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். நாமும் நமக்காக ஆண்டவரையே பெற்றெடுத்த தாய்க்கு தகுதியான மங்கள வார்த்தையை சொல்ல கடவோம். புதுமை. மகா பேர் பெற்ற சில்வைரா கொர்சலேஸ் என்னும் இயேசு சபை குருவானவர் ஆப்பிரிக்காவில் உள்ள மோனோமோத்தப்பா என்னும் நாட்டுக்கு மெய்யான வேதத்தை பிரசங்கிக்க போன பொழுது தம்மோடு தேவ மாதாவின் ஓர் படத்தை எடுத்து சென்றார். அவ்விடத்தில் அரசரின் பிரதானிகளில் ஒருவன் அவரை காண வந்த பொழுது அவர் அறையில் இருந்த படத்தை கண்டு, இது உயிருள்ள உருவமோ உயிரில்லாத உருவமோ என கண்டு கொள்ள முடியாததால் அரசரிடத்தில் வந்து
அந்த குருவானவரிடத்தில் நான் அழகுள்ள ஒரு பெரிய ராக்கினியை கண்டேன் என்று சொன்னார். அரசன் அந்த ராக்கினியை காண வேண்டுமென்ற ஆர்வத்தோடு குருவானவரிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடன் இருக்கும் ராக்கினியை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமென்று மன்றாடினான். குருவானவர் மன்னரின் வேண்டுகோளின்படி அரண்மனையில் வந்து தேவமாதாவின் படம் அல்லாமல் தம்மோடு வேறு ராக்கினி இல்லாமையால் அதை எடுத்து மன்னருக்கு காண்பித்தார். மன்னர் அப்படத்தைக் கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டு தம்முடைய அறையில் மிகுந்த அலங்காரத்தோடு வைக்கச் சொன்னார். அன்று இரவு தேவத்தாய் மிகுந்த பிரகாசத்தோடு அந்த அரசனின் நித்திரையில் தம்மை காண்பித்து அவரிடம் பேசினார்கள். ஆனால் அரசனால் அவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைப்போல் 5 நாள் இரவிலும் சம்பவித்ததை கண்ட அரசர் குருவானவரிடத்தில் வந்து, அந்த ராக்கினி என்னோடு அறியாத மொழியில் பேசுகிறதினால் நான் கஸ்திப்படுகிறேன், அதை அறியும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டதற்கு குருவானவர் பதில் மொழியாக, அந்த பரமராக்கினி பேசுகிற மொழி பரலோக மொழியானதால் அதை அறிய வேண்டுமானால் ஞானஸ்தானம் பெற்று மெய்யான வேதத்தை அனுசரித்தால் அறியலாம் என்று சொன்னார். அதை கேட்ட அரசர் அந்த மொழியை அறிய ஆசையுள்ளவராய் இருந்ததால் ஞானஸ்தானத்திற்கு சம்மதித்து ஜபங்களும் வேத பிரமாணங்களும் படித்த பிறகு அவரும் அவருடைய தாயாரும் பிரதானிகள் அநேகரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது தேவமாதா பேசுகிற மொழியை அறிந்து தாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அந்த பரமராக்கினி தெரிந்து கொண்ட வழி இதுதான் என்று நிச்சயித்து அன்னைக்கு நன்றிறிந்த தோத்திரம் சொல்லி அது முதல் மெய்யான வேதத்தில் பிரமாணிக்கமாயிருந்தார். கிறிஸ்தவர்களே, உங்கள் மனதில் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் கொடுக்கிற ஞான ஏவுதல்களை நீங்கள் கேட்கும்படியாக தேவ மாதாவின் அனுகிரகத்தை மன்றாடுங்கள். ஜெபம். என் திவ்ய தாயாரே, என் பேரில் மிகுந்த அன்பு வைத்து எனக்கு எண்ணிக்கையிலில்லாத உபகாரங்களை செய்து இஷ்ட பிரசாதத்தால் வருகிற மன அக்களிப்பை என் ஆத்மத்தில் விளைவிக்கும்படிக்கு எவ்வளவு பிரயாசைப்பட்டீர். நான் உமக்கு சந்தோஷம் வருவிக்கத்தக்கதான இன்று வரையிலும் எதிலும் பிரயாசைப்பட்டவள் அல்ல. ஆகையால் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதர் வெளிப்படுத்தின வேதத்தின் சத்தியங்களை இனியேனும் அறிந்து விசுவசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆசையாயிருக்கிறேன். இயேசுநாதரிடத்தில் நீர் அடைந்த சந்தோஷத்தை பார்த்து என் ஆசை நிறைவேறும்படி என் பேரில் தயவாயிருந்து எனக்கு உதவி செய்தருளும் தாயே. ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 18ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: உங்களுடைய காவலான சமணசையும் அவரால் உங்களுக்கு வந்த உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு தோத்திரம் சொல்கிறது.